ஆண்டவர் வந்து கரப்ஷன் எல்லாம் ரிமூவ் பண்ணி பாடி ஆஃப் கிரைஸ்ட்டை க்ளீன் பண்ணிட்டு இருக்காராம். அப்படின்னா என்ன அர்த்தம்? சாது சுந்தர் செல்வராஜ் பயங்கரமான கரப்ஷனில் ஈடுபட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. பாதிக்கப்பட்டவர்கள் நிறைய பேர் எங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க, அவங்களையாவது பேசுங்கன்னு சொன்னோம். அதுக்கும் இது வரைக்கும் அவர் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணலையாம். திருடனுக்கு தேல் கொட்டினா போல் கம்முன்னு இருக்காராம். இப்போ நமக்கு என்ன பிரச்சனைனா, 15 வருஷமாக அவங்களால கண்டுபிடிக்க முடியாமல் இருந்ததுன்னா, சாதுவோடைய தம்பி அந்த ஸ்டீஃபன்ற நபர் அந்த ஊர் போலீஸால் என்கொயரிக்குள்ளே வந்து அவங்க நிறைய டாக்குமெண்ட்ஸை அவங்களுடைய பொசிஷனில் இருக்கிற நிறைய டாக்குமெண்ட்ஸை கைப்பற்றி இப்போது என்கொயரி போயிட்டுருக்கான். இந்த செக்கினா டீம் கூட அவர் கரப்ஷனில் இருக்கார், நிறைய பேரை ஏமாற்றிருக்காருன்னு தான் வெளியில் வராங்களே தவிர, அவருடைய உபதேசம் இப்படி தவறாக இருந்தது, வேதத்தின் அடிப்படையில் இல்லை, அதனால் நான் அங்கே அவரை வெளியில் அனுப்புகிறோன்னு 15 வருஷமாக சொல்லலை. சாது சுந்தர் செல்வராஜ் அப்படின்ற நபர் நம்ம ஏஞ்சல் டிவியில் ஆரம்பித்து சின்ன குழந்தைங்கள்லாம் வச்சு கத்தி சண்டை வச்சு என்னென்னவோ தில்லாலங்கடி வேலைலாம் பண்ணி ஃபாரினில் போய் செட்டில் ஆகிட்டார். வெளிநாட்டில் தான் சும்மா மினிஸ்ட்ரி சும்மா அப்படி தக்க தான், நம்ம குறிப்பாக அமெரிக்காவில் தான் 15 வருஷமாக ஒரு டீமோட பார்ட்னர்ஷிப்பில் இருந்தார். ஊழியன்ற பேரில் செக்கினா அப்படின்ற ஒரு டீமோட 15 வருஷமாக அவங்களோட டீம் பண்ணி ஊழியம் பண்ணவர். இன்றைக்கி அதே செக்கினா டீம் அவர் மேலே மிகப்பெரிய தவறு இருக்குது அப்படின்னு சொல்லி அவரை வெளியில் அனுப்பிட்டு 15 வருஷமாக அவருடைய வீடியோஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க இல்லையா, அது எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிட்டாங்க. அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். பதினஞ்சு வருஷமாக பார்ட்னர் பண்ணி ஊழியோன்ற பேரில் எதையோ செஞ்சுட்டு இருந்த ஒரு டீம் பிரிஞ்சிருக்கு. செக்கினா வர்ஷிப் சென்டருக்கும் சாது சுந்தர் செல்வராஜுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு திடீர்னு பகிரங்கமாக சொல்லியிருக்காங்க. அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் சாது சுந்தர் செல்வராஜ் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், ஏஞ்சல் டிவி அண்ட் லாஸ்ட் டேஸ் ப்ராஃபட்டிக் ட்ரைனிங் காலேஜ். தலைவர் ப்ராஃபட்டிக் ட்ரைனிங் காலேஜ்லாம் வச்சு நடத்துகிறார். நமக்கு தெரிஞ்சதில் ஏஞ்சல் டிவி தான். அதை பற்றி என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்ப்போம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம இப்போ பயங்கரமான சீசனில் இருக்கோம், ஆண்டவர் வந்து எக்ஸ்போஸ் பண்ணிகிட்டே இருக்கார், இது வந்து ஒரு எக்ஸ்போசிங் சீசன் அப்படின்னு அந்த செக்கினா டிவி சொல்கிறாங்க. ஆண்டவர் வந்து கரப்ஷன் எல்லாம் ரிமூவ் பண்ணி பாடி ஆஃப் கிரைஸ்ட்டை க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காராம். அப்படின்னா என்ன அர்த்தம்? சாது சுந்தர் செல்வராஜ் பயங்கரமான கரப்ஷனில் ஈடுபட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஹீப்ரூஸ் 12:14 கோட் பண்ணுறாங்க. இத்தனை வருஷமாக அவங்களுக்கு தெரில போல், புதுசாக இப்போ தான் தெரிஞ்சிருக்கு. நாங்கள் ரொம்ப மனபாரத்தோடு அதை சொல்கிறோம். நாங்கள் எல்லாத்தையுமே பயங்கரமாக டாக்குமெண்ட் பண்ணியிருக்கிறோம். வீடியோ ரெக்கார்டிங்ஸ் இருக்குது, டிரான்ஸ்கிரிப்ஷன்ஸ், அந்த வீடியோ ரெக்கார்டிங்ஸ்க்கான டிரான்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்குது, டெக்ஸ்ட் மெசேஜஸ் இருக்குது, பல தரப்பட்ட இமெயில்ஸ் இருக்குது. யார்கிட்ட இருந்துன்னா பாதிக்கப்பட்டவர்கள்ட்டேருந்து எங்களுக்கு வந்த இமெயில்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நாங்கள் சாது சுந்தர் செல்வராஜோட கான்ஃபரன்ஸ் காலில் பேசின ரெக்கார்டிங்ஸ் இருக்குது. இந்த எல்லா ப்ரூஃப்ஸுமே எங்கள்கிட்ட இருக்குது. அவர் வந்து ஒரே பேட்டர்னில் பொய் சொல்லி நிறைய பேரை ஏமாற்றிருக்காங்க. யார்? சாது சுந்தர் செல்வராஜ் வந்து ஒரே பேட்டர்னில் பொய் சொல்லி நிறைய பேரை ஏமாற்றிருக்காங்கன்னு செக்கினா வர்ஷிப் சென்டரோடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் சொல்லியிருக்காங்க. அது என்ன ரெக்கார்டிங்னு கொஞ்ச நாளில் ரிலீஸ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஆமாவா இல்லையா? அது பண்ணுவாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, கடவுள் ஒரு சீசனுக்குள்ளே கொண்டு வந்திருக்காராம், எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணுற சீசனு அப்படின்னு சொல்லி சாது சுந்தர் செல்வராஜ் இப்படிலாம் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போனா நியாயமாக என்ன பண்ணணும்? அது எக்ஸ்போஸ் பண்ணுற சீசனில் கடவுளே வந்திருக்காரு, இந்தாப்பா அப்படின்னு அந்த ரெக்கார்டிங்ஸு யார் யார் பாதிக்கப்பட்டிருக்காங்க, எப்படிலாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க எல்லாத்தையும் வெளியில் சொல்லணும். சொன்னால் தானே அடுத்து யாரும் பாதிக்கப்படாமல் இருப்பாங்க. சொல்லுவாங்களா? பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சாது சுந்தர் செல்வராஜ் அவர் சாது தானே, அவருக்கு ஃபேமிலியே இல்லையே, அப்படி இப்படின்னு யாரோ நிறைய பேர் முட்டு கொடுத்துருப்பாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, அவருடைய யங்கர் பிரதர் ஸ்டீவன் ஃப்ரான்சிஸ் அப்படின்னு ஒருத்தர் இருக்காராம். அவர் வந்து 40 வருஷமாக பயங்கரமாக ஊழியம் பண்ணுறாரு, அப்படிலாம் சர்டிஃபிகேட் பண்ணி ஆர்டைன் பண்ணி இவர் தான் அப்பாயின்ட் பண்ணாராம் எல்லாத்துக்கும் இன்சார்ஜாக. அவர் பயங்கரமாக ஏமாற்றிருக்காராம். அவர் இப்படி ஏமாத்துறது யார் யார் என்னென்ன எல்லா டீட்டெயில்ஸோட சுந்தருக்கு இவங்க மெயில் அனுப்புனாங்களா. ஆனால் சுந்தர் அதுக்கு எந்த ஆக்ஷனும் எடுக்காமல், ஏன்னா ஃபேமிலி மெம்பர்ன்றதுனால அதுதான் இவங்க கொண்டு வராங்க. சுந்தர் கம்முன்னு இருந்தாராம். சுந்தர் தான் சாது சுந்தர். ஸ்டீஃபனை பப்ளிக்காக என்டோர்ஸ் பண்ணி பப்ளிக்காக அப்போஸ்தல்னு இப்போ டைட்டில் கொடுத்து எல்லாம் பண்ணது சாது தானே. அப்போ அவர் தப்பு பண்ணியிருக்காருனாலும் பப்ளிக்கில் சொல்லணும்ல.
அப்படின்னு செக்கினா கேள்வி கேட்குறாங்க. இதை தான் நம்ம ஜெம்ஸு அகஸ்டின் ஜெயக்குமார்கிட்ட கேட்டோம். என்னது, அசோக்கை நீங்கள் தானே பெரிய ஆள், அவர் எனக்கு அடுத்து அவர் தான் ஜெம்ஸுன்னு நீங்கள் தானே சொன்னீங்க. அப்போ அசோக்கை நீங்களே தூக்கிட்டீங்கன்னா வெளி உலகத்துக்கு நீங்களும் சொல்லணும். ஊர் ஊராக போய் மார்த்தட்டினீங்கல்ல, நான் என் பையனுக்கு கொடுக்கலன்னு சொல்லிட்டு. அது ஆப்வியஸாக உங்கள் பையனுக்கு தான் வருது, ஆனால் அப்படி மார்க்கெட்டிங் பண்ணீங்கல்ல, அது இல்லைன்றப்போ அதையும் சொல்லணும்ல அப்படின்னு கேட்டோம். பதில் வந்துச்சா? அதே தான் இந்த கதையும். இவ்வளோ தூரம் நாங்கள் பேசியும் எங்கள்கிட்ட எவிடன்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லியும் சுந்தர் பிப்ரவரியிலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு வார்த்தை அதை பற்றி பேசவும் இல்லையாம். கமுக்கமாக இருக்காராம், வாயே திறக்கலையாம். பாதிக்கப்பட்டவர்கள் நிறைய பேர் எங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க, அவங்களையாவது பேசுங்கன்னு சொன்னால் அதுக்கும் இது வரைக்கும் அவர் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணலையாம். திருடனுக்கு தேல் கொட்டினா போல் கம்முன்னு இருக்காராம். இப்போ நமக்கு என்ன பிரச்சனைனா, 15 வருஷமாக உங்களால் கண்டுபிடிக்க முடியாமல் இருந்ததுன்னா நீங்கள் என்ன பார்த்துக்கங்க அப்படின்றதான் கேள்வி. இப்போ எங்கேயோ யாரையோ ஏமாற்றிட்டாங்க, அவங்கெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க, நீங்கள் கேட்டீங்க, அவர் பதில் சொல்லாமல் இருக்கார், அதனால நீங்கள் வெப்சைட்டில் போடுறீங்களே. அவர் பண்ண தப்பெல்லாம் ஒன்று ஒன்றா சொல்கிறேன், அதெல்லாம் உங்களுக்கு தப்பாக தெரியலையா? அவர் இன்னும் மனம் திரும்பவே இல்லை. மனம் திரும்பி இருந்தால் அவர்னால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சாரி சொல்லி அதெல்லாம் தப்புன்னு சொல்லி ப்ளஸ் அவருடைய தம்பிக்கு மேலே ஆக்ஷன் எடுத்து எல்லாம் பண்ணியிருப்பார். அவர் இன்னும் மனம் திரும்பவே இல்லை அப்படின்னு இந்த செக்கினா டீம் சொல்கிறாங்க. அவர் மனம் திரும்பணுன்னா இந்தியாவில் எங்களை சின்ன குழந்தையிலேருந்து ஏமாத்தினாருங்க, அதுலேருந்து மனம் திரும்பணும். கத்தியை கொடுத்து சாத்தான்கிட்ட சண்டை போடணுன்னு ப்ராக்டிஸு, வாய் உளறல் பாஷையை பண்ணி சின்ன குழந்தைங்கள்லாம் உளரணும்னு சொல்லி அதுதான் சண்டை போடுறதுன்னு சொல்லி என்னென்னவோ பண்ணாருங்க. எங்களுடைய குழந்தைங்களை செதைச்சார். நான் குழந்தையாக இருக்கும்போது என்ன செதைச்சார். இப்பேற்பட்ட ஆள் மனம் திரும்பி இருக்கணும்னா அப்போலேருந்து அவர் பண்ணதுக்கெல்லாம் மனம் திரும்பிட்டே இருக்கணும். நீங்கள் என்னவோ 15 வருஷமாக கண்டுக்காமல் இப்போது திடீர்னு வந்துட்டீங்க. சரி, ஏதோ வந்தீங்களே, சந்தோஷந்தான். சாதுவோடைய தம்பி அந்த ஸ்டீஃபன்ற நபர் அந்த ஊர் போலீஸால் என்கொயரிக்குள்ளே அவங்க நிறைய டாக்குமெண்ட்ஸை அவங்களுடைய பொசிஷனில் இருக்கிற நிறைய டாக்குமெண்ட்ஸை கைப்பற்றி இப்போது என்கொயரி போயிட்டுருக்கான். இவ்வளோ தூரம் போனதுக்கு காரணம் என்ன, பிப்ரவரியில் நாங்கள் சொன்னதுக்கு சாது ஆக்ஷன் எடுக்காததுனால மார்ச்சில் போலீஸ் இன்வால்வ் ஆகி இப்போ என்கொயரி போயிட்டுருக்கு. இதனால் நாங்கள் ரொம்ப மன வருத்தத்தோட சாதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை, அவர் இந்த மாதிரி மக்களை மிஸ்லீட் பண்ணுறாருன்னு நாங்கள் எங்கள் வெப்சைட்டில் சொல்லிவிட்டு 15 வருஷமாக நாங்கள் போட்ட வீடியோஸ்லாம் எடுத்துடுறோம் அப்படின்னு இந்த டீம் சொல்கிறாங்க. நாங்கள் கடவுளுக்கும் எங்களுக்கும் ஒரு கடமை இருக்குது, இவரை குறித்து எல்லாருக்கும் வார்ன் பண்ணணும்னு, அதனால நாங்கள் போடுறோன்னு. அதனால் போடுறோன்னா என்ன தப்பு பண்ணார், எதனால் வார்ன் பண்ணணும், மக்கள் எப்படி ஒரு அவேர்னஸோடு இருக்கணும், எதுலேருந்து இவர்கிட்டருந்து தப்பிக்கணும் அப்படின்றதெல்லாம் சொன்னீங்கன்னா அது ஒரு அவேர்னஸாக இருக்கும். அதை விட்டுட்டு மொட்டை தாத்தா குட்டையில் விழுந்த மாதிரி இப்படி ஆச்சு அப்படி ஆச்சு என்ன விஷயம்னு மட்டும் சொல்லாமல் லாஸ்ட் வரைக்கும் சொல்லிட்டு விட்டுட்டீங்க. சரி, ஏதோ ஒரு கரப்ஷனில் மாட்டிக்கிட்டாரு, அதனால் இவங்க இனிமேல் எங்களுக்கும் அங்குக்கும் சாதுக்கும் பங்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நம்ம கேள்வி என்னென்னா, 15 வருஷமாக இவர் உருட்டா இவர் காட்டாத சித்து வேலையா, அதெல்லாம் உங்களுக்கு பெருசாக தெரியலையா? ஏதோ ஒரு கரப்ஷனில் பிரச்சனை தான் உங்களுக்கு பெரிய பிரச்சனையா? சரி, அது நல்லது தான். ஆனால் ஏசு என் வீட்டுக்குள்ளே நடந்து வந்தார் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு பிரச்சனையாக தெரியலையா? மேரி மாதாவை நான் மூஞ்சிக்கு மூஞ்சி நேரில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு பிரச்சனையாக தெரியலையா? மோசேவும் எலியாவும் நான் இங்கே உட்காந்து எழுதிட்டு இருக்கும்போது பின்னாடி வந்தாங்கன்னு சொன்னார், அது உங்களுக்கு தப்பாக தெரியலையா? அப்போஸ்தலன் ஜான் உயிரோடு தான் இருக்கார் இன்னும், அவர் என்னை நிறைய வாட்டி பார்த்தாருன்னு சொன்னார், அதெல்லாம் உங்களுக்கு தப்பாக தெரில. சொர்க்கத்துக்கு போனேன், ஆபிரகாமை பார்த்தேன், டொனால்ட் ட்ரம்ப்பை பார்த்தேன்னு சொன்னார், அப்போவும் உங்களுக்கு கண்ணு தெரில. பெனின்னா அவரோட ஜாக்கெட்டு, மேஜிக் ஜாக்கெட்டு எல்லாரையும் அடித்து கீழே உள்ள வச்சார், அவரை பயங்கரமாக புகழ்ந்து தள்ளும் போது தெரில. டேவிட் ஓகன் ஒரு ஃபால்ஸ் ப்ராஃபிட்டு, அவரை சூப்பர்னு சொல்லும் போது தெரில. பிரன்னம் மிகப்பெரிய தேவனால் பயன்படுத்தப்பட்ட மிகப்பெரிய அப்படின்னு சொல்லி புகழ்ந்துட்டு லாஸ்ட்டில் அவர் சோரம் போயிட்டாருன்னு சொல்லும் போது உங்களுக்கு தெரில. அவர் தப்பாக ப்ராஃபஸி சொல்லும் போது தெரில. போப்பு தான் அந்தி கிறிஸ்து அப்படின்னு சொல்லும்போது தெரில. உன் ஒய்ஃபை படுக்கை அறையில் நீ சந்தோஷப்படுத்தலைன்னா உன் ப்ரேயரெல்லாம் ஆண்டவர் கேட்க மாட்டாருன்னு சொன்னார். இதெல்லாம் அந்த செக்கினா டீமுக்கு தப்பாக தெரில, ஏதோ கரப்ஷன் பண்ணிட்டார், அதுதான் அவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஒருவேளை பணம் தான் முக்கியமான பிரச்சனையாக இருக்குமோ?
இப்போ இந்த வீடியோ பார்த்துருக்க மக்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, பொதுவாகவே நிறைய பேர் நான் பார்த்த வரைக்கும் ஏதாவது ஒரு 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 ஊழியன்ற பேரில் எதுலையாவது இருப்பாங்க. அங்கேருந்து பிரிஞ்சு வருவாங்க. ரீசன் கேட்டால் அவர் இதை பண்ணிட்டாரு, அவர் அதை பண்ணிட்டாரு, அவர் இதை செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் பார்த்த வரைக்கும் அவர் தவறாக உபதேசம் பண்ணிட்டாரு, வேதத்தில் இப்படி தான் இருக்குது, அவர் மாற்றி பேசிட்டாரு அப்படின்ற ரீசனை மையப்படுத்தி பெரிய அளவில் நான் பார்க்கல. இந்த செகினா டீம் கூட அவர் கரப்ஷனில் இருக்கார், நிறைய பேரை ஏமாற்றிருக்காருன்னு தான் வெளியில் வராங்களே தவிர, அவருடைய உபதேசம் இப்படி தவறாக இருந்தது, வேதத்தின் அடிப்படையில் இல்லை, அதனால் நான் அங்கே அவரை வெளியில் அனுப்புகிறோன்னு 15 வருஷமாக சொல்லலை. நான் சொல்கிற புரியுதா? இன்றைக்கும் அவர் அப்படி இவர் அப்படி அவங்க சொல்கிறது கரெக்டாக இல்லையா? என்னையுமே நான் நாளைக்கு ஏதாவது ஒரு பாவம் செய்யலாம், விழுந்துடலாம், இந்த சேனலெல்லாம் தூக்கி போட்டு ஓடிடலாம், கடவுளே இல்லைன்னு கூட சொல்லிட்டு போகலான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், உடனே நான் சொன்னதெல்லாம் பொய்யாயிடுமா? இல்லை, நான் சொன்னது வேதத்தின்படி இருந்தால் அது உண்மை தான். நான் எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் சரி, இதே இப்படி வச்சுக்குவோம், நான் பொய்யா சொல்லியிருக்கிறேன், ஆனால் உத்தமமாக ஆண்டவருக்காக நீதியாக வாழ்கிறேன். உங்கள் பார்வையில் நான் ரொம்ப நல்லவனாக இருக்கேன், கைண்ட் ஹார்ட்டடாக இருக்கேன், ஏகப்பட்ட ஹெல்ப் பண்ணுறேன், அதனால் நான் டீச் பண்ண தவறான விஷயங்கள்லாம் சூப்பர்னு ஆகிடுமா? சத்தியம்தான் நமக்கு எல்லாம் முக்கியமாக இருக்கணுமே தவிர, அதை சொல்கிற ஆள் அவர் அப்படியா இப்படியா, அவர் சொல்கிறது சத்தியமா பொய்யா, இதுதான் நமக்கு முக்கியம். ஏன்னா எண்ட் ஆஃப் த டே ஆண்டவர்கிட்ட போகும்போது, ஆண்டவரே அவன் சரியில்லை, அதனால தான் நான் சொல்கிறதெல்லாம் கேட்கல, அதனால தான் நான் இந்த தப்பெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் அவர் ஒத்துப்பாரா? ஆண்டவரே அந்த பாஸ்டர் பயங்கர உத்தமனாக இருந்தார் ஆண்டவரே, அதனால் அவர் சொல்கிறதெல்லாம் வேத வாக்குன்னு நான் நம்பி ஏமாந்துட்டேன் ஆண்டவரே அப்படின்னு சொன்னால் ஒத்துப்பாரா? சத்தியத்தின்படி இருந்தால், இல்லைன்னா இல்லை. சரியா மக்களே, இனிமையாவது நம்ம எல்லாம் இந்த பணத்தில் ஏமாற்றிட்டாரா, அது பண்ணிட்டாரா, இது பண்ணிட்டாரான்னு விட்டு அவங்க சொல்கிறது சத்தியமா வேதத்தின்படி சரியா அப்படின்னு பார்த்தோம்னா பணப்பிரச்சனையிலையோ இல்லை இந்த மாதிரி கரப்ஷன்லையோ இந்த மாதிரி ஏமாத்து வேலையிலையோ மாட்ட மாட்டோம். ஏன்னா அதுக்கு முன்னாடியே இந்த ஆள் இவ்வளோ தப்பாக பொய்யா உபதேசம் பண்ணியிருக்காருன்னு நம்ம அவங்கள ரிஜெக்ட் பண்ணிடுவோம். இது பார்க்குற மக்களுக்கும் சொல்கிறேன், இந்த செகினா அப்படின்ற டீமுக்கும் சொல்கிறேன். இன்னும் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், ஒருவேளை அந்த வீடியோஸ், ப்ரூஃப்ஸ், ஆடியோஸ் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணாங்கன்னா மக்கள் உண்மையிலே அவேர்னஸ் அதிகமாக வந்து அவர்கிட்ட உஷாராக இருக்கிறதுக்கு, அவரை போல் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்கள்ட்ட உஷாராக இருக்கிறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் தயவு செஞ்சு, அவங்களுக்கு தமிழ் தெரியுமான்னு கூட தெரில, போட்டுருங்க, ரிலீஸ் பண்ணிவிடுங்க. பாய்.